ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி செய்வதற்கு முன்பாக வீட்டை வந்து எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கல்லுப்பு போட்டு நல்லா கழுவ வேண்டும். கொஞ்சம் பன்னீர் இருந்தால் பன்னீர் போட்டு பன்னீரில் கல்லுப்பு போட்டு சுத்தமாக கழுவணும். கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன ஒரு கிருஷ்ணர் கூட தவளக்கூடிய கிருஷ்ணர் வைக்கலாம். புல்லாங்கல் ஊதாமல் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வைத்து பூஜை வைக்கலாம். ஆனால் இதில் முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணருக்கு வந்து என்னன்னு கேட்டால் மாட்டு தொழுவம் தான் பிடிக்கும். இப்ப இருக்கிற பீரியட்ல வந்து என்னன்னு கேட்டா மாட்டு தொழுவத்தெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் ஆவற காரியம் இல்லை. அதனால இந்த பசுமாடு கட்டப்பட்ட தொழுவத்திலிருந்து வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய மண்ணை, ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வந்து மஞ்சள் துணியில் சுத்தி வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு இது பசுமாட்டு தொழுவமாக பாவித்து கிருஷ்ணர் பக்கத்தில் வச்சிடணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பசுமாட்டு சாணம் எடுத்து வந்து போன்று பாவித்து அதுல நெய் போட்டு தீபம் பண்ணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது பல்லவர்கள் காலத்துல செஞ்சிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக இதெல்லாம் செஞ்சனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடு அப்படியே போய் நின்னவன் அப்படியே நமக்கு சல்யூட் அடிக்கும், நின்னவனே அப்படியே அருள் பாலிக்கும்.